ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடி இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல, கண்டிப்பா திருடுவான். இண்டி கூட்டணியில் உள்ள சமாஜ்வாதி, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அக்கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் கட்சியை வெளியேற்ற புதிய வியூகம் அமைத்துள்ளன. இதற்காக காங்கிரஸ் மற்றும் பாஜகவை விரும்பாத கட்சிகளை ஒன்றிணைத்து ஆலோசனை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளன. 2024 தேர்தலில் பாஜகவை வீழ்த்த காங்கிரஸ் புதிய கூட்டணியை அமைத்தது. சமாஜ்வாதி, ராஷ்டிரிய ஜனதாதளம், திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி, திமுக கட்சிகளை சேர்த்து இண்டி கூட்டணியை உருவாக்கியது. இந்த கூட்டணியாலும் பாஜகவை வீழ்த்த முடியவில்லை. தேர்தல் தோல்விக்கு காங்கிரஸே காரணம் என்ற குரல் இண்டி கூட்டணியில் ஒலிக்க தொடங்கியது. முதலாவதாக கூட்டணியில் இருந்து சென்ற ஆண்டு ஆம் ஆத்மி வெளியேறியது. திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணிக்குள் இருந்தபடியே காங்கிரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கின. கூட்டணிக்கு புதிய தலைமை தேவை என்ற கருத்து எழுந்தது. கூட்டணியில் இருந்து காங்கிரஸை வெளியேற்ற பல கட்சிகள் முடிவு செய்துள்ளன. திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, உத்தவ் தாக்கரே, சிவசேனா உள்ளிட்ட கட்சிகள் வெளியேறிய ஆம் ஆத்மியை இணைத்து புதிய கூட்டணியை உருவாக்க திட்டமிட்டுள்ளன. காங்கிரஸை எதிர்க்கும் கட்சிகளை மட்டுமின்றி பாஜகவை எதிர்க்கும் பிஜு ஜனதாதளம், பாரத் ராஷ்டிரிய சமிதி, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் போன்ற கட்சிகளையும் கூட்டணியில் இணைக்க முடிவு செய்துள்ளனர். இதற்காக உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் ஆலோசனைக் கூட்டம் நடத்த முடிவாகியுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் நெருக்கடி ஏற்படுத்திய காங்கிரசுக்கு பதிலடி தர காத்திருக்கும் திமுகவையும் இந்த கூட்டணிக்குள் கொண்டுவர முயற்சி நடக்கிறது. லக்னோ கூட்டத்தில் பங்கேற்க திமுகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. 4ஆம் தேதி 5 மாநில தேர்தல் முடிவு வந்த பின் இக்கூட்டம் நடக்கிறது. இண்டி கூட்டணியில் இருந்தபடியே அதிலுள்ள முக்கிய கட்சியான காங்கிரஸை வெளியேற்ற பல கட்சிகள் முடிவு செய்துள்ளது தேசிய அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.